Assalamu alaikum. Welcome to my channel Mom's Kitchen Sri Lanka. I hope you are doing well. இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு செய்து காட்ட போகிற ரெசிபி வந்து பிஸ்கட் புடிங். இந்த பிஸ்கட் புடிங் வந்து அரேபியன் ஸ்டைலில் நான் செய்திருக்கேன். நம்ம ஸ்ரீலங்காவில் நம்ம ஒரு வகையான மெத்தடில் செய்திருப்போம். இது ஒரு வகையான மெத்தடில் தான் நான் செய்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் அமையும், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டையும் கொடுக்கும். இதை நம்ம எப்படி செய்யலான்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது நான் செய்திருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது நல்லா சாஃப்டாகவும் கொஞ்சம் க்ரீமியாகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டையும் இது கொடுக்கும். இது நம்ம எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு தெரியும் தானே இந்த சப்ஸ்கிரைப் பட்டன், அதை நீங்கள் கிளிக் பண்ணினா சரி. இப்போ நம்ம பிஸ்கட் எல்லாம் வந்து உங்களுக்கு விரும்பின பிஸ்கட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் மாறி பிஸ்கட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒவ்வொரு ஷேப்பில் பிஸ்கட் இருக்கும். அதுக்கு மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். டீ பிஸ்கட் எடுத்துக்கொள்ளுங்கள். இதெல்லாம் நான் மில்கில் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். லைட்டாக டிப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்து நீங்கள் இதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்கள். ட்ரேயில் இப்படி நான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். வச்சதுக்கு பிறகு இப்போ நம்ம 1 கப் மில்க் பவுடர் எடுத்துக்கொள்ளுவோம். இதுதான் உங்களுக்கு இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடாக இருக்கும். நீங்கள் 1 கப் மில்க் பவுடர் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரைக்கும், இந்த கலர் சேஞ்ச் ஆகும் வரைக்கும் நீங்கள் இதை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ண வேணும். மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். அடிப்பிடிக்காமல் கவனமாக நீங்கள் ஸ்லோவாக நீங்கள் வந்து இதை நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா விளங்கும். இந்த லைட் ப்ரௌன் கலருக்கு வரும். இது நீங்கள் தீய வைக்கக்கூடாது, இதை கறியிடும். கொஞ்சம் நீங்கள் லைட் ப்ரௌனுக்கு நீங்கள் இதை நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணினா போதும். இதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டதுக்கு பிறகு நீங்கள் ஒரு இடத்த எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இதை வேறு பவுலில் மாற்றிக்கொள்ளுங்க. இதை பேனில் வச்சுக்கொள்ளாமல் நீங்கள் வேறு பவுலில் மாற்றிக்கொள்ளுங்க. இப்படி மாற்றி வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் பேன்லேயே வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அந்த சூட்லேயே வந்து அது வந்து கறியிடும். இப்போ வந்து நான் திக் மில்க் இல்லாட்டி நீங்கள் விப் க்ரீம் சேர்த்துக்கொள்ளலாம். 170 கிராம் திக் க்ரீம் இல்லாட்டி விப் க்ரீம் சேர்த்துக்கொள்ளுங்க. அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. 2 டேபிள் ஸ்பூன் மில்கையும் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஐசிங் சுகரும் சேர்த்துக்கொள்ளுங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகரும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. இது உங்களுக்கு ஸ்வீட் தேவைன்னு சொன்னால் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணி விடுங்க, அவாய்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படி நல்லா க்ரீமியாக நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இப்போ வந்து நம்ம இதை பிஸ்கட்டுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த பிஸ்கட்டுக்கு மேலே வந்து இதை மெதுவாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளுங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படி மெதுவாக நீங்கள் இதை ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்படி மெதுவாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு இப்போ நம்ம மற்ற மிச்ச பிஸ்கட்டையும் நம்ம இதுக்கு மேலால் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். அப்படி ஈவனாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணினதுக்கு பிறகு மற்ற பிஸ்கட்டை நம்ம வைக்க போகிறோம். அதுக்கு முதல்ல வந்து நம்ம மில்க் எடுத்துக்கொள்வோம். நான் வந்து 1 கப் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். அதே கப்பில் நான் வாட்டர் எடுத்து அதையும் சேர்த்துக்கொள்ளிருக்கேன். 1.5 கப் வாட்டர் எடுத்து சேர்த்துக்கொள்ளியிருக்கேன். நீங்கள் மில்கை வந்து பாயில் பண்ண விடுங்க. இப்போ இது மில்க் பவுடர் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். எந்த கட்டியும் இல்லாமல் எந்த லம்ஸும் இல்லாமல் நீங்கள் இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு வந்து நம்ம இன்ஸ்டன்ட் கேரமல் புடிங் மிக்ஸை வந்து தான் இதில் நம்ம சேர்க்க போகிறோம். நான் 2 பேக்கெட் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு இன்ஸ்டன்ட் கேரமல் புடிங் மிக்ஸ் இல்லாதவங்க நீங்கள் இது சேர்த்துக்கொள்ளலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கொள்ளலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நீங்கள் திக்காக நீங்கள் இந்த புடிங்கை நீங்கள் செய்து கொள்ளலாம். இல்லாட்டி நீங்கள் இதை நீங்கள்
இன்ஸ்டன்ட் கேரமல் புடிங்கை நீங்கள் பேக்கெட் வந்து நீங்கள் ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் செய்து கொள்ளலாம். அப்ராட்டில் இருக்கிறவங்க அங்கேயும் டிஃப்ரெண்ட்டான கேரமல் புடிங் மிக்ஸ் இருக்கும். நீங்கள் அதையும் நீங்கள் சேர்த்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு விரும்பின பிராண்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் இந்த 2 பேக்கெட்டையும் இதில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. எந்த கட்டியும் இல்லாமல் எந்த லம்ஸும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் 2 பேக்கெட்டையும் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இதை நல்லா கொஞ்சம் திக்காகும் வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் சுகர் சேர்த்துக்கொள்ளுங்க. சுகர் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸ்வீட் தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுகரை வந்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நான் சுகரை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நல்லா ஆட் பண்ணினதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நான் மாரி பிஸ்கட் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். டீ பிஸ்கட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு விரும்பின டீ பிஸ்கட்டையும் நீங்கள் ஆட் பண்ணி இதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் இதை ஆற விட்டதுக்கு பிறகு தான் நம்ம இதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கொள்ள போகிறோம் மிக்சர் ஜாரில் வச்சு. இது பிளாஸ்டிக்காக இருக்கிறதால இந்த ஜார் நம்ம வந்து கொஞ்சம் ஆற விட்டதுக்கு பிறகு தான் நம்ம இதை பிளெண்ட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு இதை வந்து நீங்கள் இப்போ இதில் நம்ம இதை வந்து நம்ம இதுக்கு மேலால் நம்ம பண்ண போகிறோம், ஊற்ற போகிறோம். அதுக்கு முதல்ல வந்து நம்ம பிஸ்கட்டை வந்து நம்ம இதுக்கு மேலே அரேஞ்ச் பண்ணிக்கொள்ளுவோம். பேலன்ஸ் ஆகிருக்கிற பிஸ்கட்டை வந்து இதில் அரேஞ்ச் பண்ணிக்கொள்ளுவோம். இதை அரேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு விரும்பின நீங்கள் டீ பிஸ்கட்டை நீங்கள் இதில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இதை வந்து நீங்கள் மில்கில் கொஞ்சம் டிப் பண்ணி எடுத்துட்டு ஓவராக டிப் பண்ணாமல் கொஞ்சம் லைட்டாக டிப் பண்ணி எடுத்து நீங்கள் இதில் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ சேர்த்ததுக்கு பிறகு நம்ம இந்த மிக்சரை வந்து இதுக்கு மேலால் நம்ம ஊற்றிக்கொள்ளுவோம், பண்ணிக்கொள்ளுவோம். பண்ணினதுக்கு பிறகு வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் கொக்கோ பவுடர் இருக்குதானே அதை நீங்கள் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொள்ளுங்க இதுக்கு மேலால் கொஞ்சம். இப்போ அதுக்கு முதல்ல வந்து நம்ம இதில் இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் வந்து நல்லா எடுத்துக்கொள்ளுவோம். இந்த டூத்பிக்கால் இல்லாட்டி இதால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கொஞ்சம் இந்த பபிள்ஸ் எல்லாம் நீங்கள் உடச்சி விட்டுருக்குங்க, பிரேக் பண்ணி விட்டுருக்கொள்ளுங்க. பிரேக் பண்ணி விட்டதுக்கு பிறகு இப்போ நீங்கள் கொக்கோ பவுடரை இதுக்கு மேலே நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொள்ளலாம். இல்லாட்டி நீங்கள் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கொள்ளலாம். சில பேருக்கு வந்து கொக்கோ பவுடர் கசக்கும்னு நினைப்பாங்க. அதால் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு விரும்பின மாதிரி நீங்கள் செய்து கொள்ளுங்கள். இப்போ நான் செட் ஆனதுக்கு பிறகு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ கட் பண்ணினதை நான் காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாகவும் எவ்வளோ க்ரீமியாகவும் இருக்குன்னு சொல்லி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட் மெத்தடாகவும் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்களோட குழந்தைகளுக்கு உங்களோட சில்ட்ரனுக்கு இதை கொடுத்து பாருங்கள். என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பார்த்தீங்க தானே என் சன் வந்து பக்கத்துலேயே இருக்கார். அவருக்கு தான் ஃபஸ்ட்டுக்கு நான் கொடுத்தேன். நான் வீடியோ எடுக்கிறதுக்கு போது அவருக்கே ஃபஸ்ட்டு கொடுத்ததுக்கு பிறகு தான் உங்களுக்கு நான் இதை கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் குழந்தைகள் வந்து கொஞ்சம் வேணும்னு சொல்லி கத்துவாங்க தானே. அப்போ அதால் வந்து நான் அவங்க அழுதத்தால் நான் கட் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் இதை வந்து அவங்களுக்கு ஒரு பீஸை நான் கட் பண்ணி வச்சுருந்த பீஸை வந்து நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. பாருங்கள் எப்படி சாஃப்டாகவும் எப்படி க்ரீமியாகவும் இருக்குதுன்னு சொல்லி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மில்க் பவுடர் நான் வச்சு செய்ததால் இது கொஞ்சம் டாஃபி
டாஃபி மாதிரி இருக்கும். டாஃபி டேஸ்ட்டையும் கொஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். டாஃபியை நம்ம எப்படி கொஞ்சம் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதை மாதிரி கொஞ்சம் இருக்கும். இதை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி போட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு சுவாரஸ்யமான இன்னொரு நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியை உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.